ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்யக்கூடிய கேசரி. நிறைய பேர் தண்ணியில் தான் செஞ்சுருப்பாங்க. இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் தாராளமாக நெய் ஊற்றிட்டு கிஸ்மிஸ் முந்திரியை போட்டு அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. கிஸ்மிஸ் முந்திரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நான் 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். 2 கப் சேமியாவை நல்லா நெய்யிலே போட்டு வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிறேங்க. இது சேமியாவுக்கு கம்மியாக தான் ரவை சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பால் எடுத்து வச்சுருக்கோம். 2 தண்ணி பால் போதும். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த சேமியாவும் ரவையும் நல்லா வேகிற அளவுக்கு வச்சுட்டு மூடி போட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சா என்னென்னு. இதில் நான் 1 கப் 2 கப் சேமியாவுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறேங்க. இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி இனிப்பாக தான் இருந்தது. கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம திக்கான பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கடைசியாக சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க. கொஞ்ச நேரம் அந்த பால் எல்லாமே சேர்த்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.